எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம்னா, வாசிப்பது எப்படி இந்த புக்கம் தலையில இருக்கியா இந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஒருத்தவர் செல்வேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் அவர்கள் அருமையாக எழுதியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு முன்னோட்டம் மாதிரி ஒன்று சொல்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா நெப்போலியன் இருக்கார்ல, மாவீரன் நெப்போலியன், அவர் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கையில ஒரு கிழவி வந்து டெய்லி வந்து தயிர் ஊற்றுவாங்களாம். அப்போல கேட்டிருக்கா, என்னப்பா பொம்பளை பிள்ளை மாதிரி இப்படி வீட்டுக்குள்ளேயே உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கியே, என்ன விவரம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, அவர் எதுவுமே சொல்லலையாம். அப்புறம் இப்படி டெய்லி கேட்டுக்கிறிக்கையில ஒரு நாள் அவருக்கு வாசித்து இந்த மாதிரி இருக்கையில் ஒரு நாள் டெய்லி அவருக்கு பதவி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு வாரமும் ஒரு வருஷமும் இது தளபதி ஆகிறாரு. அப்புறம் கடைசியில் ஒரு நாட்டுக்கு மன்னர் ஆகிட்டு அவங்க படை வீரரோடு அவர் வீட்டுக்கு வர்றாரு. இருந்த வீட்டுக்கு வரையில் அந்த ஆத்தாவை கூட்டிகிட்டு வந்த சொல்லியிருக்கா. அந்த கிழவியை கூட்டிகிட்டு வாங்கினார். நீ என்னைய பார்த்து கேட்டில, என்ன புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்கேன்னு. நான் புத்தகம் படித்ததுனால தான் இவ்வளோ பெரிய ஆளாக ஆகிட்டேன் அப்படின்னு இந்த கதையில் சொல்லியிருக்கு. ஸோ இந்த புக்கு வேணும்னா நீங்களும் படித்து பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா படித்து பாருங்கள், செம்மையாக இருக்குது. நான் படித்து முடிச்சுட்டேன், அதனால் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த புக்கு பரிந்துரை பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் நல்லா புக்கு படிக்கிற விருப்பம் இல்லைன்னா படிக்க விருப்பம்னாலும் நீங்கள் படிங்க. ஏன்னா செம்மையாக இருக்குது. ஸோ இந்த புத்தகத்தை படிங்க, நல்லா இருக்கு. நன்றி, வணக்கம். क्या करो मेरे जो डाय मेरे को फीलिंग नहीं, तुम्हारी फीलिंग तुम्हारी, मेरे को फीलिंग नहीं. साड़ा कुत्ता